அனைத்து கட்சிகள்ல இருந்தும் அலையலையாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது என்ன தெரியுது? அலையலையாக மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருவதை பார்த்தால் எல்லா கட்சிகளிலிருந்து வர்றாங்க. ஒற்றை கட்சியாக தாவேகா மாறுகிறது என்பதுதான் உண்மை. ஒரே ஒரு கட்சி தான் இருக்க போதுங்க தமிழ்நாட்டில், அது தமிழக வெற்றி கழகம் தாங்க. மக்கள்லாம் ஒரு கட்சி போதும் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நீங்க 3 மாசத்துல ஆட்சி கவுந்துரும், 2 மாசத்துல ஆட்சி கவுந்துரும் அப்படி சொன்னவங்கள தலையை கவுத்திக்கிட்டு போனோம். இதுதான் உண்மை. ஒரு ஆட்சியும் கவலாதுங்க, ஆட்சி ஸ்ட்ராங்கா இருக்குங்க 5 வருஷம். அதே நேரம் உள்ளாட்சி தேர்தல்ல ரொம்ப கவனத்தோட நாம செயல்படணும். ஏன்னா ஒரு ஊழலற்ற ஆட்சியை தரக்கூடிய ஒரு அரசு, அந்த மனதை கொண்ட ஒரு அரசு தலைவர் விஜய் தலைமையில் இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு உறுதுணையா யார் இருப்பாங்க? உள்ளாட்சி மன்றங்கள் அதுக்கு உறுதுணையா இருக்கணும். அப்போ தமிழக வெற்றி கழகம், அதன் கூட்டணி கட்சிகள் உள்ளாட்சி மன்றங்கள்ல எல்லாத்திலையும் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கும் போது அடிமட்ட ஊழல் ஒழிக்கப்படும், கீழ்த்தட்டு வரைக்கும் இருக்கிற ஊழலும் ஒழிஞ்சிடும். ஆகையால் மக்கள் ரொம்ப தெளிவா இந்த உள்ளாட்சி தேர்தல்களை நீங்க தமிழக வெற்றி கழகமும் அதோடு இணைந்து செயல்படக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளும் எல்லாரையும் நீங்க வெற்றி பெற வைக்க செய்யணும்.